Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஜாவர் சீதாராமனின் உடல் பொருள் ஆனந்தி அத்தியாயம் 9. வீரிட் அலறியபடி கண்களை திறந்து எழுந்தவுடன் நாம் பார்த்த உருவம் என்னை தலகுனிய செய்தது. என் எதிர சீதா நின்று கொண்டிருந்தாள். என்ன, உங்கள் உடல் வியர்த்து இருக்கிறது, கைகள் நடுங்குது, ஏதாவது பயங்கர கனவு கண்டீங்களா என்று அவள் கேட்டாள். சீதாவின் முன்னிலையில் ஒரு குழந்தை போல ஆகிவிட்டோமே, ஒரு கோழை போல ஆகிவிட்டோமே என்று நினைத்தவுடன் வெட்கத்தால் என் முகம் சுருங்கியது. நான் அணிந்திருந்த மெல்லிய சட்டை நன்றாக நனைந்து என் உடலோடு ஒட்டியபடி இருந்தது. நான் தலை குனிந்தபடியே எனக்கு ஏற்பட்டது கனவும் இல்லை நனவும் இல்லை, ரெண்டும் இல்லாத ஒரு அனுபவம். என்னாலே அதை விவரிக்க முடியல என்றேன். அதற்கு அவள், எல்லாம் தெரிஞ்சு உங்களால் கூட விவரிக்க முடியாத அனுபவம் இருக்கிறதா என்று கூறி கேலியாக சிரித்தாள். அவள் சிரிக்கும்போது உதடுகள் சற்று விலகி அவளது பற்களை நன்கு வெளிப்பட்ட கரை ஏதுமில்லாத வைரக் கற்களாக அவை மின்னின. நில ஒளியில் அவள் உதடுகளும் பற்களும் சேர்ந்து என்னை என்னவோ செய்தன. அப்படியே என்னை வெறித்து பார்க்குறீங்களே என்றாள் சீதா. பார்த்தா என்ன சீதா என்று நான் கேட்டேன். எனக்கு என்னவோ போல் இருக்கிறது, உங்கள் கண்களை பார்க்கவே எனக்கு பயமாக இருக்கிறது என்றாள். நம்மை கவர்ந்து இழக்கும் பொருளே நம்மை பயப்படுத்துகிறது என்றேன். என்ன உளரவல்ல, உண்மையைத்தான் சொல்கிறேன். ஆண்டவனிடம் ஏற்படும் பயமே பக்திக்கு அடிப்படை. வேலையாள் எஜமானிடம் காட்டும் விசுவாசத்தின் அடிப்படை பயம்தான். அதே போலத்தான் முதலிரவும் காதலிடம் ஏற்படும் முதல் உணர்ச்சியே பயம்தான். இந்த வார்த்தைகளை நான் பேசவில்லை, என்னுள் இருந்த ஏதோ ஒன்று பேசியது. செல்வந்தர் ராமலிங்கத்தின் ஒரே மகளிடம் நான் சுய உணர்வோடு துணிந்து இவ்வாறு பேசியிருக்க மாட்டேன். காவேரி கரை அரச மரத்தில் ஒரு சக்தி என்னை தொடர்ந்து வந்து என்னை அப்படி பேச செய்திருக்க வேண்டும் என்று தோன்றியது. ராமநாதன் மணக்கப் போகும் பெண் சீதா, அவள் தந்தையின் வீட்டில் அடைக்கலம் தேடி நுழைந்தவன் நான். அவளிடம் நான் பேசக்கூடிய வார்த்தைகளா இவை என்று கேள்வியோ கூச்சமோ என் மனத்தில் கொஞ்சம் கூட எழவில்லை. கூச்சத்திற்கு பதிலாக ஒரு அசட்டு தைரியம் என்னை பற்றி கொண்டது. என் கண்கள் சீதாவின் கண்களை நாடின. அவளது இருண்ட விழிகள் நில ஒளியில் சோவையோடு விளங்கின. அவள் இமை கொட்டாமல் என்னை ஆச்சரியத்தோடு பார்த்தால். அவள் பார்வையில் ஆச்சரியம் மட்டுமில்லை, பயமும் இருந்தது. சீதா என்று சொல்லியபடி நான் அவள் கைகளை பிடித்தேன். அவள் உடல் சிலிர்த்தது. அப்போதுதான் நான் உணர்ந்தேன் அவள் மஞ்சள் நிற புடவை உடுத்தியிருப்பதை. இரவு சற்று முன்பு தான் காவிரி ஆற்றங்கரையை அடுத்த சுடுகாட்டில் அரச மரத்தடி நின்றபோது நான் நதியாக மாறுவது போன்றும் அந்தரத்திலிருந்து என்னை நோக்கி ஒரு பெண் இறங்கி அணைக்க வருவது போல ஒரு பிரமை தோற்றம் ஏற்பட்டது. என் ஞாபகத்துக்கு பளிச்சென்று வந்தது. அந்த பிரமை தோற்றத்தில் வந்த பெண்ணும் மஞ்சள் புடவை அணிந்திருந்தாள். அந்த தோற்றம் போலவே சீதாவும் மஞ்சள் புடவை அணிந்து சிவப்புறவிக்கையும் அணிந்திருந்தாள். அந்த தோற்றத்தின் கைகள் போலவே சீதாவின் கைகளும் உருண்டு தந்தம் போல இருந்தன. அவள் தந்த கரத்தில் அடுக்கடுக்காக நின்று கருப்பு வளையங்கள் நிர்மலமானவன் நல்லவன் மனத்தில் எழும் தீய எண்ணம் போல காட்சியளித்தன. சீதா, சீதா, நீ மிகவும் அழகாக இருக்க என்று உணர்ச்சியால் உளறியபடி சொன்னேன். அவள், என்னமோ பேசுகிறீங்க, உங்களுக்கு புத்தி சரியில்லை என்றாள். அழகான உன்னை பார்க்கும்போது எனக்கு எப்படி புத்தி சரியாக இருக்க முடியும் என்று சொல்லியபடி அவளை நெருங்கினேன். என் கைகள் அவள் தோளை பிடித்தன. என் இதயம் நெருப்பு போல எரியத் தொடங்கியது. அதன் வெப்பம் என் உடலெங்கும் பரவுவது போன்ற ஒரு ஆனந்த உணர்வு ஏற்பட்டது. என் கரங்கள் என்னையும் அறியாமல் அப்படியே சீதாவை நெருங்கி அணைத்தன. அந்த அணைப்பின் இறுக்கத்தில் அவள் இருதயத்தின் துடிப்பு நன்றாக கேட்டது. என் முகம் அவள் முகத்தை தேடியது. உதடுகள் அவள் உதடுகளை நெருங்கின. அதே சமயம், நீங்கள் ஒரு மிருகம் என்று சீதாவின் கூச்சல் என் காதுகளில் ஒலித்தன. அடுத்த வினாடியே சீதா என் கன்னத்தில் பளிர் என பலமுறை அறைவதை உணர்ந்தேன். அவள் அறைந்தபோது அவள் விரல்களில் அணிந்திருந்த மோதிரத்தின் முனை என் கன்னத்தை சீறியது. ஆத்திரம் தீர அடித்தவள் அழுதபடி வீட்டினுள் சென்றாள். சீதா சென்ற பிறகுதான் நான் எவ்வளவு பெரிய தவறை செய்துவிட்டேன் என்பதை உணர்ந்தேன். அன்று வரை நான் பெண்கள் விஷயத்தில் இம்மாதிரி நடந்து கொண்டவன் அல்ல. சீதாவின் பருவமும் வனப்பும் என் மனத்தை அந்த வீட்டில் நுழைந்த நாள் முதல் கவர்ந்த போதிலும் அவளிடம் இம்மாதிரி நடந்து கொள்ள நான் நினைத்ததே கிடையாது. என் படிப்பு, என் ஆராய்ச்சிகள் தவிர எந்த விஷயத்திலும் அக்கறை இல்லாமல் வளர்ந்தவன் நான். என் தந்தையின் தவறான நடத்தை பற்றிய பல கதைகளை அக்கம்பக்கத்தில் பேச கேட்டதிலிருந்து பெண்ணின் இனக்கவர்ச்சிக்கு பலியாகக்கூடாது என்று உறுதியோடு வாழ்ந்தவன். என் தந்தையின் நகலாக நான் இருக்கக்கூடாது என்பதே எனக்கு லட்சியமாக இருந்தது. அதனால் நான் காலேஜில் மாணவிகள் வலுவில் வந்து பேசினாலும் பதில் பேசாமல் ஒதுங்கி விடுவேன். எனக்கு மிஸ்டர் பிரம்மச்சாரி என்ற கேலி பெயரும் கலாசாலையில் உண்டு. இப்போது நான் நடந்து கொண்ட விதம்
என் தந்தை நடத்தையை ஞாபகப்படுத்தியது. அத்தியாயம் 10. என்னை வெட்கமும் கோபமும் பிடித்து வாட்டின. என்றும் இல்லாத இயற்கை ஏன் என்னை இன்று வந்தடைந்தது? அதுவும் திடீரென்று முன்பின் யோசிக்காமல் நான் ஏன் இப்படி நடந்து கொண்டேன்? நான் தான் இப்படி நடந்து கொண்டேனா, இல்லை வேறு யாராவது என்னுள் புகுந்து என்னை இப்படி ஆட்டி வைத்தார்களா? ஒருவேளை மகன் தந்தையின் அம்சம் என்கிறார்களே, நானும் ஒருவேளை என் அப்பாவை போலத்தான் இருப்பேனோ என்று நினைத்தேன். என் எதிர்காலத்தை பற்றி நினைக்கவே எனக்கு பயமாக இருந்தது. இனிமேல் இந்த வீட்டில் எப்படி வாழ்வது? வீட்டை விட்டு ஓடி விடலாமா? வீட்டை விட்டு ஓடி விடலாம், ஆனால் என் இயற்கையை விட்டு நான் எங்கே ஓடுவது? இது என் இயற்கை அல்லவே. நில ஒளியில் அந்த அரச மரத்தடியில் நான் போய் நின்றதிலிருந்து எனக்கு இந்த எண்ணங்கள் எழுந்தன. நான் ஒரு வெறியனாக மாறினேன். வீட்டுக்கதவு திறந்தபடியே இருந்தது. எனக்கு உள்ளே நுழையவே பயமாக இருந்தது. தாயை அந்த வீட்டில் தனியே விட்டு செல்வது தவறாகப்பட்டது. ராஜ மரியாதையோடு நடத்து வந்த வீட்டிலிருந்து தாயை என்ன சொல்லி வெளியே அழைத்து செல்வது? ஒன்றுமே புரியாது நின்றேன். நடப்பது நடக்கட்டும் முடிவுக்கு வந்து வீட்டினுள் சென்று படுக்கையில் படுத்தேன். மறுநாள் காலை சீதா நிச்சயம் தன் தந்தையிடம் சொல்வாள் என் நடத்தையை பற்றி. அப்புறம் ராமலிங்கத்தையும் ராமநாதனையும் எப்படி சந்திப்பது? அவர்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள்? நெடுநேரம் படுக்கையில் புரண்டு புரண்டு படுத்தேன். முடிவில் என் கண்கள் தானே மூடிக்கொண்டன. நான் நித்திரையில் வாழ்ந்தேன். விடிந்ததும் கண் விழித்தேன். விழித்து எழுந்ததும் கவலை என்னை மறுபடி பிடித்து கொண்டது. இத்தனை நேரம் விஷயம் வெளியாயிருக்கும் என்று பீதியோடு பல் தேய்த்துவிட்டு என்னுடைய அறையிலேயே புத்தகத்தை படித்தபடி காத்திருந்தேன். கண் புத்தகத்திலே, ஆனால் மனம் என்னுடைய அறை வாசலிலே நின்றது. ராமலிங்கம் வருவார், அவருடன் ராமநாதன் வருவான். இருவரும் என்னை பார்ப்பார்கள். நான் அவர்களை பாராமல் தரையை பார்த்தபடி இருப்பேன். ராமலிங்கம் தொண்டை கனைத்து கொண்டு, திலீபா, நீ இவ்வளவு மட்டமான முறையில் நடந்து கொள்வாய் என்று நான் நினைக்கவே இல்லை என்று ஆரம்பிப்பார். இல்லை, அவர் வரமாட்டார். ராமநாதனும் வரமாட்டான். அவர்களுக்கு என்னை பார்க்கவே வெட்கமாக இருக்கும். என் தாய் தான் வருவாள். அவள் தான் கதறி எழுவாள். திலீபா, உன் புத்தி ஏண்டா இப்படி கெட்டுப்போச்சு? அப்பாவுக்கு ஏற்ற மகன் சொல்லும்படியா பாச்சேடா என்று வருந்துவாள். இதை நினைக்கவும் வயிற்றில் ஒரு வேதனை சூழ்ந்தது. ஆனால் மணி 8 அடித்தும் யாரும் என் அறைப்பக்கம் வரவில்லை. வீட்டு சமையல்காரன் தான் ஒரு பிளேட்டில் இட்லியும் ஒரு டம்ளரில் காஃபியும் எடுத்து கொண்டு வந்து வந்தான். அவன் 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 பார்த்த பார்வை ஒரு மாதிரி இருந்தது. ஒருவேளை அவன் வரையில் விஷயம் வெட்டியிருக்குமோ? இருக்கும். ராமலிங்கம் ராமநாதனும் என்ன செய்வது என்று யோசித்தபடி இருப்பார்கள். அதனால்தான் யாரும் வரவில்லை. சீக்கிரமே ஒரு முடிவுக்கு வந்த பின்பு இருவரும் வருவார்கள். முடிவு தெரியாமல் எத்தனை நேரம் தவிப்பது? குற்றம் செய்தவனுக்கு அது வெளிப்படும் வரை ஏற்படும் குழப்பத்தை தவிர வேறு தண்டனை வேண்டியதில்லை. இவ்வாறு நான் சிந்தித்தபடி இருக்கும்போது என் அறை நோக்கி யாரோ வரும் காலடி ஓசை என் காதுகள் விழுந்தது. நான் மூச்சை அடக்கி கொண்டு முடிவாக காத்திருந்தேன். கதவு திறந்தது. வீட்டு வேலைக்காரன் மாணிக்கம் நின்றிருந்தான். எஜமா, உங்களை கூப்பிட்றாங்க, ஹாலில் இருக்காரு என்று சொல்லிவிட்டு அவன் சென்று விட்டான். நான் விசாரணை மண்டபத்துக்கு செல்லும் குற்றவாளியைப் போல மெல்ல நடக்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு படிக்கட்டையும் தாண்டி இறங்கும்போது பெரிய அவமானத்தை நோக்கி நான் இறங்குவது போல இருந்தது. அவர்கள் கேட்கும் முன்பே நான் என் குற்றத்தை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்பதென்று தீர்மானித்து விட்டு வந்துவிட்டேன். ஹாலின் கதவை திறந்து நுழைந்தேன். ராமலிங்கம் ஹாலில் போட்டிருக்கும் ஒரு சோஃபாவில் உட்கார்ந்திருந்தார். சற்று தூரத்தில் ஒரு மேஜையின் முன் ராமநாதன் உட்கார்ந்திருந்தார். சீதா தந்தை முன் காஃபியை வைத்துவிட்டு நிமிர்ந்தாள். அவள் பார்வை என்மேல் விழுந்தது. உடனே தலையை கவிழ்த்து கொண்டு ஒருவித வெறுப்போடு விலகி கொண்டாள். நான் திகைத்து தடுமாறியபடி முன் நடந்தேன். ராமலிங்கம் என்னை ஒரு முறை நோக்கினார். பிறகு ஒன்றும் பேசாமல் காஃபியை சாப்பிட்டார். வழக்கமாக சொல்வது போல் உட்கார என்று கூட சொல்லவில்லை. ராமநாதனோ தன் கவனத்தை தினசரி பேப்பரிலேயே செலுத்தபடி இருந்தான். அறையில் நிசப்தம் நிலவியது. அவர் என்னை கேட்க வேண்டிய கேள்வியை கேட்டு தொலைக்காமல் ஏன் இப்படி என்னை ஊசி முனையில் காக்க வைக்கிறார் என்று ஆத்திரப்பட்டேன். இம்மாதிரி ஒரு சம்பவம் ஒரு ஏழை பெண்ணுக்கு தெரிந்திருந்தால் இந்நேரம் வீடு 2 இருக்கும். கூச்சலும் அடித்தடியிலும். இது பணக்கார வீடு அல்லவா? எல்லாம் கட்டுப்பாடுடன் நடக்கிறது. ராமலிங்கம் காதும் வைத்தாற்போல் விஷயத்தை கண்ணியமாக முடிக்கப் போகிறார். என்னை கண்டிக்கும் விஷயம் மட்டுமல்லவே, அந்த பெண்ணின் கௌரவம் இதில் அடங்கியிருக்கிறது அல்லவா? அதனால் தான் ஜாக்கிரதையாக நடந்து கொள்கிறாரோ. திலீபா, உட்கார என்றார். உட்கார்ந்தேன். உடனே ராமலிங்கம், பூரா எனக்கு கலெக்டர் ஆஃபீஸில் வேலை இருக்குது. ராமநாதனும் அவசியமாக கோர்ட்டுக்கு போக வேண்டியனுங்கிறான். அதனால் நீ தான் சீதாவை இன்னும் தேவர் ஹாலுக்கு அழைத்து போகணும். தேவர் ஹாலில் அவள் பாட்டு போட்டி பங்கெடுக்க போகிறா என்றார். எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டது. என்னை வேண்டுமென்றே பதம் பார்க்கிறாரா? உண்மையில் நேற்று இரவு நடந்த நிகழ்ச்சி அவருக்கு தெரியாதா? கதவின் மறைவில் இருந்த சீதா, அப்பா நானே தனியாக போயிட்டு வந்துடுறேன்
என்று பதில் கொடுத்தாள். ராமலிங்கம், தனியாக போகிறதா? சேச்சா, திலீபன் கூட வந்தால் அதே உனக்கு ஒரு தெம்பா இருக்கும். போட்டியில் நீ பாடுற பாட்டு ஒவ்வொன்றும் மணிமணியாக அமையும் என்றார். சீதா கதவின் மறையில் இருந்தபடியா, அதான் கோர்ட் கேஸை மாற்றிட்ட போகுது, நீங்கள் வாங்கலாம் என்றாள். ராமநாதன், அது முடியாது சீதா, என்னால் இன்றைக்கி வரவே முடியாது. திலீபன் சங்கீத மேதை, அவன் வருவதுதான் சரி என்று சொன்னான். இன்னமும் சீதா இரவு நடந்தது பற்றி யாரிடமும் சொல்லவில்லை என்பது ஊர்ஜிதமானதும் நான் நிம்மதியோடு பெருமூச்சு விட்டேன். அன்று பகல் சாப்பாட்டின் போது சாப்பிடும் அறையில் நான் மட்டும் தனியே சாப்பிட்டேன். சீதா என் கண் எதிரே தென்படவில்லை. நான் சாப்பிட்டு முடித்தபின் என் தாய் சாப்பிட்டு உட்கார்ந்தால். அப்போது என் தாய்க்கு உணவு பரிமாறிக்கொண்டிருந்த சமையல்காரங்களை அனுப்பிவிட்டு சீதாவை பரிமாற அங்கு வந்தால். நான் சாப்பிட்டு விட்டு போகும் வரை சீதா வேண்டுமென்றே எங்கும் மறைந்திருந்தாள் என்று தெளிவாயிற்று. அவள் என்னை பார்த்த பார்வையில் வெறுப்பு தான் இருந்தது. அன்று பிற்பகல் சங்கீத போட்டிக்கு புறப்படும் போது என் தாயும் காரில் சீதாவின் அருகில் உட்கார்ந்திருந்தது ஆச்சரியமாக இருந்தது. போட்டிக்கே நானும் வர வேணும்னு சீதா வற்புறுத்துறா, நான் எதுக்கடா வரணும் திலீபா என்று தாய் என்னை கேட்டால். என்னோடு தனியாக போக விரும்பவில்லை, அதற்காகத்தான் உங்களை துணைக்கு கூப்பிடுறாளும்மா என்று நான் சொல்ல முடியுமா? காரு தேவர் ஹால் வரும் வரையில் சீதா ஒரு முறை கூட என்னை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. எனக்கு ஏன் மனித பிறவை எடுத்தோம் என்று இருந்தது. சீதா அன்றிரவு கூச்சல் போட்டு என்னை காட்டி கொடுத்திருந்தா கூட பரவாயில்லை. விஷயத்தை மூடி வைத்துவிட்டு என்னை புழு போல நடத்துவது எனக்கு பெரும் அவமானமாக இருந்தது. பாட்டு போட்டியில் சீதாவின் குரல் ஒன்றே அவளுக்கு வெற்றியை தரும் என்று நிச்சயமான நம்பிக்கை எனக்கு இருந்தது. அதோடு அவள் தன்னுடைய நெஞ்சத்தையே பாடல் பிழிந்து பாடினாள். பாடும்போது ஒரு முறை கூட என் பக்கம் திரும்பவில்லை. ஆனால் என் கண்கள் அவளையை விட்டு விலகாதபடி நின்றன. ஆண்டாள் பாசுரமாகிய வாரணமாயிரம் என்ற பாடலை ராகமாளிகையில் பாட ஆரம்பித்தாள் சீதா. மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்று ஊத முத்துடைத்தாமம் நிறை சூழ்ந்த பந்தர் கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்து என்னை கைத்தலம் பற்ற கனா கண்டேன் தோழினான் என்ற பாடலை காஃபி ராகத்தில் சீதா பாடும்போது என் மனத்தில் தோன்றிய காட்சியில் மத்தளம் கொட்டிற்று வரிசங்கம் நின்று ஊதியது. சீதா மணப்பெண்ணாகி நின்றாள். நான் அவள் கைப்பற்றி நின்றேன். பாடியபடி சீதா எதேச்சையாக என் பக்கம் திரும்பினாள். உடனே நான் புன்முறுவல் செய்தேன். அவள் நான் என்ன நினைக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டால் போல தன் முகத்தை வேறுபுறம் திருப்பிக் கொண்டாள். போட்டியில் முதல் பரிசாக சீதாவுக்கு வெள்ளிக்கோப்பை பரிசீலிக்கப்பட்டது. நாங்கள் வீடு திரும்பும்போது என் தாய் சீதாவின் சங்கீத திறமையை வானளாக புகழ்ந்தாள். தெளிவா, சீதா பாடியதில் உனக்கு எந்த பாட்டு பிடிச்சதே என்று கேட்டாள். நான் திரும்பி பாராமல் காஃபி ராகத்தில் பாடின மைத்ரன் நம்பி மதுசூதன் வந்து என்னை கைத்தவம் பற்ற கனா கண்டேன் தோழி என்ற அடிகள் தான் எனக்கு ரொம்பவும் பிடிச்சதுமா என்று கூறிவிட்டு காரில் முன்னால் மாட்டியிருக்கும் கண்ணாடியில் சீதாவின் முகத்தை பார்த்தேன். சீதா வெறுப்போடு என்னை பார்ப்பது தெரிந்தது. அன்றிரவு சாப்பிட்டு விட்டு நான் என் அறைக்கு போகும்போது படிக்கட்டில் சீதா என்னை சந்திக்க நேர்ந்தது. பக்கத்தில் யாருமில்லை என்று தெரிந்ததும் நான், சீதா என்னை மன்னிச்சிரு, நான் கெட்டவனில்ல, நேற்று நான் என்ன மிருகமாக மாறினேன்னு எனக்கே புரியல என்று மன்னிப்பு கேட்டேன். சீதா படபடப்புடன், நான் உங்களை வெறுக்கிறேன், மனப்பூர்வமாக வெறுக்கிறேன் என்றாள். நான் என்னை வெறுப்பதை விட நீ அதிகமாக என்னை வெறுக்க முடியாது சீதா என்றேன். சீதா, நான் அப்பாவோட எல்லாத்தையும் சொல்லிடலான்ட்டு இருந்தேன், ஆனால் உங்கள் அம்மாவை நினச்சதும் எனக்கு துணி வரல. அந்த உத்தமியின் மனம் வருந்தக்கூடாதுங்கிறதுனால பேசாமல் இருக்கிறேன் சொல்லிவிட்டு கீழே இறங்கி சென்று விட்டாள். ஒரு நாள் ராமநாதன் என்னிடம் வேதனையோடு சொன்னான், வர வர சீதா என்னோட கூட சரியாக பேசுகிறதில்ல, ஏதோ ஒன்று உள்ளத்தை வாட்டி வருது, உன்னால் காரணம் சொல்ல முடியுமா தெளிவா என்று என்னையே கேட்டான். எனக்கு என்ன பதில் சொல்வது என்று புரியவில்லை. நான் இந்த வீட்டில் இருப்பது அவளுக்கு பிடிக்கவில்லை என்று ராமநாதனிடம் எப்படி சொல்வேன்? ராமநாதா, சீக்கிரம் அவளை மனம் செய்து விட்டு தேன் நிலவு சென்றால் அவள் பழைய சீதா ஆகிடுவா என்று சொன்னேன். ராமநாதன் பதில் என்று சொல்லாமல் சென்று விட்டான். ஒரு நாள் மாலை நான் கடைத்தெருவுக்கு சென்று பர்பஸையும் ப்ரஷ்ஷும் வாங்கி கொண்டு வீடு திரும்பினேன். வீட்டில் ராமலிங்கமோ ராமநாதனோ இல்லை. என் தாயும் கோவிலுக்கு சென்றிருப்பதாக வேலைக்காரன் மாணிக்கன் சொன்னான். வீட்டில் நானும் சீதாவும் மட்டுமே இருக்கிறோம் என்று உணர்ந்தேன். என் மனத்தில் ஒருவித கலக்கம் ஏற்பட்டது. நான் தவறி நடந்து கொண்டதை நினைத்து சீதா ஏன் இப்படி தன் வாழ்வை நாசமாக்கி கொள்ள வேண்டும்? சீதாவிடமே இதை பற்றி பேசிவிட்டால் என்ன என்று எனக்கு தோன்றியது. மெல்ல சத்தம் தெரியாமல் அவள் அறையை நோக்கி சென்றேன். சீதா கட்டில் படுத்திருந்தாள். அவளது ஒரு கை அவள் தலையை தாங்கியபடி தலையணை மீது கிடந்தது. அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. பளிங்கு கன்னத்தில் வைரக்கரையாக மின்னியது. நான் வந்ததை அவள் கவனிக்கவில்லை.
அவள் துக்கத்தோடு படுத்திருந்தாலும் அதன் அழகு என் மனதில் ஆசை அலையை ஏற்படுத்தியது. இவளை மணக்கப் போகும் ராமநாதன் உண்மையிலே கொடுத்து வைத்தவன் தான் என்று எண்ணினேன். என் மனத்தில் குமுறி எழுந்த ஆசைகள் அடக்கி கொண்டு சீதா என்று அழைத்தேன். பாம்பால் கடிக்கப்பட்டவர் போல சீதா படுக்கையிலிருந்து துள்ளி எழுந்தால் அவளையே பார்த்து நிற்கும் என் பார்வை அவளை சுட்டெறிந்தது போலும் சட்டென ஆடையை சரி செய்து கொண்டு இங்கே ஏமாந்தீங்க என்று கேட்டாள். சீதா, என்னை மன்னிச்சிரு. இந்த வீட்டில் நான் இருப்பது உனக்கு எவ்வளோ வேதனை தெரியுது எனக்கு தெரியாமல் இல்லை. செல்வத்தில் பிறந்து செல்வத்தோடு வாழ வேண்டிய உன்னை மணக்கவோ விரும்பவோ எனக்கு தகுதி இல்லைன்னு எனக்கு தெரியும். உன் வாழ்க்கையை விட்டு விலகத்தான் நானும் முயல்கிறேன். என்னை பற்றி நீ பயப்பட வேண்டாம். உனக்கும் அண்ணா ராமநாதனுக்கும் கல்யாணம் ஆகிற வரைக்கும் நான் இந்த வீட்டில் இருப்பேன். அதுவரையில் நீ பழையபடி குழந்தை போல குதூகலமாக இருக்கணும். அதுதான் என் பிரார்த்தனை என்றேன். அன்றிரவு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் சாப்பிட்டோம். சீதாவும் தலை குனிந்தபடியே சாப்பிட்டாள். சாப்பிட்டு முடித்ததும் சீதாவின் தந்தை ராமலிங்கம் சீதாவின் கல்யாணத்தன்று அவளுக்கு பூட்டுவதற்காக வாங்கிய புது மாதிரி வைர நெக்லஸை எங்களுக்கு காட்டினார். வரிசையாக எல்லோர் கைகளிலும் நெக்லஸ் கை மாறியது. அது என் பார்வைக்கு வந்ததும் அதை பார்த்தபடி இருந்தேன். ராமலிங்கம் என்னை பார்த்து, திலீவா, நெக்லஸ் எப்படியே என்று கேட்டார். நான் வைர நெக்லஸை பற்றி அபிப்பிராயம் சொல்கிற அளவுக்கு எனக்கு யோகியதை இருக்கிறதா சார்? ஒன்று மட்டும் நிச்சயம் சார், இந்த நெக்லஸ் சீதாவுக்கு பெருமை ஏற்பட போவதில்லை. சீதாவின் கழுத்தை அடைவதால் இந்த நெக்லஸுக்கு தான் பெருமை ஏற்பட வேண்டும் என்றேன். ராமநாதன் என்னை ஒரு விதமாக பார்த்தார். அதே சமயத்தில் சீதாவும் பெருமூச்சு விட்டபடி அறையை விட்டு அப்புறம் சென்றாள். அறையில் அமைதி நிலவியது. நெக்லஸ் நன்றாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சும்மா இராமல் ஏன் சீதாவை பற்றி பச்சையாக அப்படி புகழ்ந்தேன் என்று வருந்தினேன். நான் சிந்திக்காமலே பேசிவிட்டேன் என்பதை உணர்ந்தேன். உடனே நான் என் அறைக்கு போய் படுத்துக்கொண்டேன். சீக்கிரமே இந்த வீட்டை விட்டு சென்று விட வேண்டும். இல்லாவிட்டால் ஏதாவது விபரீதம் என்னை அறியாமல் நிகழ்ந்துவிடும் என்று பயந்தேன். ஏதாவது பொய் சொல்லிவிட்டு மறுநாளே சென்னைக்கு புறப்பட்டு விடுவது சரி என்று தீர்மானித்தேன். இந்த புது தீர்மானத்தோடு நான் அமைதியாக கண்களை மூடி தூங்க ஆரம்பித்தேன். ஆனால் சற்று நேரத்துக்கெல்லாம் அறைக்கதவு திறந்தது. சீதா உள்ளே நுழைந்தாள். நான் ஆச்சரியத்தோடு கண்களை பாதி மூடியபடியே பார்த்தேன். அழுத கண்களோடு அவள் என்னை நெருங்கினாள். அது மட்டுமல்ல, என் படுக்கையில் என் அருகில் அமர்ந்தாள். நான் தூங்குகிறேன் என்று நினைத்து என்னை அப்படியே விழுங்கி விடுவது போல பார்த்தாள். என் உடலில் மின்சாரம் பாய்வது போல தோன்றியது. நான் மூச்சை அடக்கி கொண்டு கண்களை மூடி காத்திருந்தேன். வந்த சீதா தானா அல்லது இதுவும் ஒரு ஜாலக்காட்சியா? தொடரும்.